இரண்டாவது, இந்த மறைக்கல்வி என்பது இறை வார்த்தை பணி. இறைவார்த்தை என்று சொல்லும் போதும் அது திருவிவிலியத்தில் உள்ளது மட்டுமல்ல. திருவிவிலியத்தில் இருக்கிறது இறைவார்த்தை. இறைவார்த்தை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உரைகள், அது திருவிவிலியம். திருவிவிலியத்தில் இறைவார்த்தை இருக்கிறது. ஆனால் திருவிவிலியத்தோட இறைவார்த்தை முடிந்து விடுவதில்லை. திருவிவிலியம் ஏடு ஏற்பட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பக்கத்துல ஆகுது. அதுக்கு பிறகு என்ன கடவுள் பேசவே இல்லையா? அவர் பேசவே, கடவுளுடைய அந்த வார்த்தை வந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு நல்ல ஒரு க்ளூ எதுன்னா, இயேசு கடவுளுடைய வார்த்தை. அவருடைய விதைப்பு ஓமையில் என்ன சொல்றாருன்னா, கேட்கின்றவர்களையும் வார்த்தைக்கு ஒப்பிடுகிறாரு. அத விதையே வார்த்தைக்கு ஒப்பிடுகிறாரு. அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையாக வாழ முடியும். ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையை பேச முடியும். எடுத்துக்காட்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ரொம்ப வறுமையினால, கடன் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அம்மா எப்பவும் கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க. 10 வயது சிறுவன் சொல்றானா, இது உண்மையில நடந்தது. அம்மாட கண்ணீர் தொடச்சிட்டு, அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வளர்ந்து பெரியவனாகி உங்க கடன் எல்லாம் முடியுது அப்படின்னு. இது கடவுளுடைய வார்த்தை இல்லையா? இந்த மறைக்கல்வி இறை வார்த்தை பணின்னு சொல்லும் போது, முதல்ல விவிலியத்தில் காணக்கூடிய இறை வார்த்தை இயேசுடைய வார்த்தைகளை உள்வாங்கிறது. இரண்டாவது, இறை வார்த்தையாக இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, அதுவும் இந்த மறைக்கல்வியில வரும். மூன்றாவது, இறை வார்த்தையாக வாழ்வது, இறை வார்த்தையை பேசுவது. இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கறது தான் இறை வார்த்தை பணி என்று புரிந்து கொள்ளலாம்.